ஜனாதிபதி கதிரைக்கு மதுபான அனுமதி பத்திர லஞ்சம் ரணில் தரப்பு வழங்க உள்ள பதில். யுத்த வடுக்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும், ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மின்சார கட்டணம் தொடர்பில் வெளியான தகவல். கோட்டாபய ராஜபக்ஷவின் நிலையே ஏற்படும், அனுரவை எச்சரிக்கும் எம்பி. ஜனாதிபதி கதிரையை தக்க வைக்க மதுபான அனுமதி பத்திரம் வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி விரிவான அறிக்கையை வெளியிட உள்ளது. உரிய அனுமதி பத்திரங்களை வழங்கும் முறை தொடர்பில் அந்த அறிக்கையில் விரிவாக விளக்கப்பட உள்ளதாக புதிய ஜனநாயக முன்னணி தெரிவித்துள்ளது. கடந்த தேர்தல் காலத்தில் 361 மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை தொடர்பில் சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றில் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே புதிய ஜனநாயக முன்னணி அதனை தெரிவித்துள்ளது. மேலும் பிமல் ரத்நாயக்க கடந்த அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பட்டியலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். இதனிடையே மதுபான விற்பனை உரிமத்துக்கான வருடாந்த கட்டணத்தை அதிகரித்து கடந்த அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால உத்தரவை உயர்நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ளது. இதன்படி இலங்கை மதுபான அனுமதி பத்திரம் வைத்திருப்போர் சங்கத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அனுமதி அளித்து 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று காலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக நீதி வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் 8 மாவட்ட தலைவிகள் அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளனர். குறித்த அறிக்கையில் இறுதி யுத்தத்தின் போது தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அண்மையில் இலங்கையில் தமிழ் மக்களின் இருப்பை தீர்மானிக்க சர்வதேச நீதி அவசியமானது என புலம்பெயர் தமிழ் மக்களும் கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரில் தமிழ் மக்கள் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்ட இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த தமது உறவுகளுக்கும் எமது தலைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என கூறி அவர் நாடாளுமன்றத்தில் தனது உரையினை ஆரம்பித்திருந்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலங்களில் ஆட்சி செய்தவர்கள் தங்களின் சுயலாப நோக்கத்திற்காகவே செயல்பட்டனர். இதனால் எமது மக்கள் புறக்கணிக்கப்பட்டு பெரும் சிக்கல்களை சந்தித்தனர். முன்னதாக ஜனாதிபதி அவரது அக்கிராசன உரையில் சகல மக்களுக்கும் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் நம்பிக்கையளிக்கும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அந்த விடயம் பாராட்டத்தக்கது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும், இல்லையேல் கோட்டாபய ராஜபக்ஷவின் நிலையே ஏற்படும் என சர்வஜன சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கொள்கை பிரகடனத்தில் பல சிறந்த திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. தேசிய மக்கள் சக்தி 75 ஆண்டு கால அரசியலை சாபம் என்று விமர்சித்தது. பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளதுடன் பல பொய்களையும் குறிப்பிட்டுள்ளது என்பதையும் வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும். வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும், இல்லையேல் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவுக்கு ஏற்பட்ட கதியே ஏற்படும். ஜனாதிபதியின் கொள்கை திட்டத்தில் முறையான கோட்பாடு மற்றும் இலக்கு குறிப்பிடப்படவில்லை. சிறந்த திட்டங்கள் ஏதும் இல்லாவிடின் கடந்த காலங்களை போன்றே இந்த கொள்கை பிரகடனமும் பாரம்பரியமானதாகவே கருதப்படும். தேசியத்தை இனவாதம் என்று குறிப்பிடுவது
முற்றிலும் தவறானது. தேசியத்தை சிறந்த முறையில் அடையாளப்படுத்திக் கொண்டு செயல்படாவிடின் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது. இனவாதத்தை முழுமையாக இல்லாதொழிப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகின்றது. இனவாதத்துக்கு எதிராகவே நாங்கள் செயல்படுகின்றோம். தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயல்படுபவர்களை இனவாதிகள் என்று சித்தரிக்க கூடாது. தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயல்பட்டதால் தான் அமெரிக்கர்கள் டொனால்ட் ட்ரம்பை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளார்கள் என அவர் மேலும் கூறியுள்ளார். மட்டக்களப்பு கொக்குவில் போலீஸ் பிரிவில் உள்ள காந்திநகர் பிரதேசத்தில் கேரளா கஞ்சாவுடன் 17 வயது சிறுவன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வீடு ஒன்றை முற்றுகையிட்ட விசேட அதிரடிப்படையினர் பெருமளவிலான ஹெரோயின் மற்றும் கேரளா கஞ்சாவுடன் குறித்த சிறுவனை நேற்று கைது செய்துள்ளனர். இதன்போது கல்லடி விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து வீடு ஒன்றை முற்றுகையிட்டு சோதனை மேற்கொண்ட போதே தனது உடைமையில் மறைத்து வைத்திருந்த போதைப் பொருட்களை சிறுவன் வீசியதாக போலீசார் கூறியுள்ளனர். இதில் 10 கிராம் 950 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் பொதி செய்யப்பட்ட 650 மில்லி கிராம் கொண்ட 5 பாக்கெட் கேரளா கஞ்சாவும் மீட்கப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த நிலையில் சான்று பொருட்களுடன் சிறுவனை போலீசில் ஒப்படைத்துள்ளதாகவும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபையானது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளது. இதன்படி மின்சார கட்டணத்தை தற்போதைக்கு குறைக்கக்கூடாது என மின்சார சபை தெரிவித்துள்ளது. தற்போதைய கட்டணங்கள் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் வரையில் நீடிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னதாக வருடாந்தம் 4 முறை மின்சார கட்டணங்கள் திருத்தப்படும் என முன்னாள் அரசாங்கத்தின் கீழ் முன்மொழியப்பட்டிருந்தது. எனினும் 2023 கட்டண திருத்தங்கள் 3 முறை மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டன. அதே நேரத்தில் இந்த ஆண்டு 2 திருத்தங்களே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கு மத்தியில் இலங்கை மின்சார சபை நேற்று முன்மொழி ஒன்றை சமர்ப்பிக்கப்படாவிட்டால் தாம் சுயாதீனமாக கட்டண திருத்தத்தை முன்னெடுக்கப் போவதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு எழுத்து மூலம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் மின்சார சபை இன்று சமர்ப்பித்துள்ள முன்மொழிவு தொடர்பாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தமது நிலைப்பாட்டை விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் 30% மின்சார குறைப்பு தொடர்பாக அரசாங்கமும் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த வருடம் முதல் பாடசாலை மாணவர்களுக்கு தைக்கப்பட்ட சீருடைகளை வழங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவு அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹிந்துன்னேத்தி இதனை தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாடசாலை சீருடைக்கான துணிகளை வழங்கும் போது அதில் பெருமளவிலான துணிகள் வீணடிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதனால் மாணவர்களுக்கு தைக்கப்பட்ட சீருடைகளை வழங்கும் தீர்மானத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்.